ஐபிஎல் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுடைய ரத்தத்துலேயும் ஊறி போன ஒன்று. 2008 ஆரம்பித்த இந்த டோர்னமெண்ட் இன்றைக்கி 2025 18வது சீசன். ஒவ்வொரு டீம்லேயும் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸ், ஒவ்வொரு ரசிகனுக்கும் பிடிச்ச அவங்களுடைய ஃபேவரட் பிளேயர். 10 டீம்ஸ், 10 கேப்டன்ஸ். ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஜாம்பவான், இன்னொரு பக்கம் நான் தான் உனக்கு சிறந்த எதிரின்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ். இந்த வருஷமும் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய போன வருஷத்தோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். போன வருஷம் விட்டுட்டோம், ஆனால் இந்த வருஷம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இவங்க எல்லாரையும் தாண்டி 5வது முக்கியமான ஒரு டீம், யாராலையும் தவிர்க்க முடியாது. அந்த ஒரே ஒரு நபருக்காக மொத்த டீமும் இன்றைக்கி வந்துட்டு அந்த ரசிகர்கள் பட்டாளத்தை வச்சுருக்குன்னா அது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய கன்சிஸ்டன்சியை ஒவ்வொரு வருஷமும் காட்டிக்கிட்டே வராங்க. சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சியில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்குற அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் உள்ளே வராங்க. இந்த முறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களோட அணியில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த டீமில் இருக்கக்கூடிய கோச்லேருந்து கேப்டன்லேருந்து ஒவ்வொரு வீரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு. அது எந்த மாதிரி வரப்போகுது, அவுட்புட்டை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்க வேண்டிய அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷனில் மிகப்பெரிய மாற்றங்களை, பல அணிகளுக்கு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அந்த டெல்லி கேபிட்டல் கடைசி 2 டீம் ரீசெண்டாக உள்ள வந்த குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இதில் 10 அணிகளில் எந்த அணிகளுமே சளைச்சது கிடையாது.